நீங்க இப்ப டெலிவர் பண்றப்போ நீங்க வந்து 2 வீலர்ல தான் போகணும்னு ஏதாவது இருக்கா? இல்ல அப்படிலாம் இல்லையே. அப்படிலாம் இல்ல. கார்லயும் போய் குடுக்கணும்னா கார்ல போனா எப்ப சார் போறது இந்த டிராஃபிக்? இல்ல கேட்கிறேன். அப்படி ஆ. குடுக்கணும்னா ஆமா. குடுக்கலாமா குடுக்கறதா ஒருத்தங்க? இருந்தா குடுக்கலாம். குடுக்கலாம். அது நம்மளோட ஒருத்தங்க பஸ்ல choice. கொண்டு போய் குடுக்கணும்னா குடுக்கலாம். அப்படி டைம் வேணும் சார். இல்ல அது அது புரியுது. அதாவது ஆனா ஒருத்தங்க நீங்க- கொண்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஆமா எதுல வேணாலும் சார் நடந்து போய் அவங்கள பொறுத்தளவு அந்த அது போய் parcel டெலிவர் ஆகணும். அது deliver எப்படினாலும் நீங்க ஆகணும். எப்படி போய்க்கோங்க. வேணாலும் அதுக்கு பண்ணலாம். டைம் லிமிட் இருக்கா? ஆமா சார். ஒருவேளை உங்களுக்கு டைம் அந்த லிமிட்ட timing அதுல தாண்டிடுச்சுன்னா காட்டும். தாண்டிடுச்சுன்னா திட்டுவாங்க இல்ல எடுத்துட்டு அதான் சார் போவாங்க. கேன்சல் பண்ணிடுவாங்க. ப்ராப்ளம் கேன்சல் பண்ணிடுவாங்க. அதை கொண்டு மறுபடியும் ஹோட்டலில் தேவையில்லாம கொண்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அது ஒரு பிரச்சனை. அது சீக்கிரமாக கொண்டு டெலிவரி பண்ணிட்டு அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆப்ல क्वेश्चन கேட்பாங்க. சார் ஏன் நம்மளை late பொறுத்தளவு ஆச்சு? அந்த டைமிங்க்கு கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு டக்குன்னு அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு தான் மைண்ட் செட் இருக்கும். அதை பொறுமையாக கொண்டு அப்படி போய் பண்ணாதான் சார் அடுத்த ஆர்டரை போடுவாங்க. டைம்லயே டெலிவரி பண்ணாதான் அடுத்த ஆர்டர் போடுவாங்க. நம்ம லேட்டா கொண்டு போய் கொடுக்குறோம்னா ஆர்டர் போட மாட்டாங்க. ஏன் நீங்க வந்து Zomatoல இருக்கீங்க, Swiggyல இல்ல? இல்ல ஆக்சுவலி எனக்கு வந்து ஆஃபரா வந்தது, எனக்கு ஒரு ஜாப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபரா வந்தது Zomato தான். ஓகே. என்கிட்ட வெஹிக்கிள் கிடையாது. எனக்கு வீல் சேர் இருக்க மோட்டர் பைக்கை எங்களுக்குன்னு வந்து ஆக்சுவலி இந்த வெஹிக்கிளோட ரேட்டே வந்து 1 lakh. ஸோ எங்களுக்கு வெஹிக்கிளும் கொடுத்து, எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி இருக்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வெஹிக்கிளும் கொடுத்து ஜாப் ஆஃபரும் கொடுத்தது Zomato தான். ஸோ ஓகே. அதனால நான் ஓ Zomato. Zomatoல இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது. ஆமா. அதே மாதிரி நம்ம ஏன் Zomatoல மட்டும் இருக்கணும், ஸ்விக்கியும் ஓட்டணும்னு சொல்லிட்டு ஸ்விக்கிலையும் ஜாயின் பண்ணேன். பட் என்ன ஸ்விக்கியில் காம்ப்ளிகேட்டட்னா, Zomatoவை பொறுத்தளவு ரெஸ்டாரண்ட் நம்பர், ஃபோன் நம்பர் இருக்கும், கஸ்டமர் ஃபோன் நம்பர் இருக்கும். ஸ்விக்கியை பொறுத்தளவு ரெஸ்டாரண்ட் கான்டாக்ட் நம்பர் இருக்காது. நம்ம போய் அங்க அந்த இடத்துல எதுல ரீச் கான்டாக்ட் நம்பர் இருக்காது? ஸ்விக்கியில் ஓகே. அந்த இடத்துல போய் நம்ம ரீச் ஆகிட்டு உள்ள நார்மல் பர்சன்ஸ் உள்ள நடந்து போய் அந்த ஹப்பில் வாங்கிப்பாங்க. இங்கே ரோடு இருக்கும், ஹப் அவ்வளோ லாங்கில் இருக்கும், ரோடை தாண்டி போய் வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ நான் ரெஸ்டாரண்ட்டுக்கே கால் பண்ண முடியலன்னா இப்போ எப்படி நான் பார்சல் எடுத்துகிட்டு வந்து வெளியே கொடுக்க சொல்ல? நான் போகிற எல்லா இடத்துலையும் என் கூட ஒர்க் பண்ணுறவங்க வந்து நிற்க மாட்டாங்க. சில இடத்துல இருப்பாங்க, சில இடத்துல இருக்க மாட்டாங்க, சில பேர் உள்ளே ஓ இருப்பாங்க. ஸோ ஹோட்டல் சொல்றீங்க. நீங்க போய் நின்னுட்டு அங்க நம்பர் இருக்காது. அவங்கள ஸோ நீங்க காண்டாக்ட் வந்து பண்ண முடியாது. ஆக்சுவலி எங்களுக்கு ஆப்பில் காட்டும். ம். நீங்கள் வந்து இந்த கஸ்டமர் அதாவது ஒன்றா தான் காட்டும். ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் போகிறோன்னா ரெஸ்டாரண்ட்டோட லொக்கேஷன், அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர், அது வாங்கிட்டு அங்கேருந்து நம்ம கஸ்டமர் பிளேஸ்க்கு போகும்போது அவங்களுடைய பிளேஸ், அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் காட்டும். பட் ஸ்விக்கியில் மட்டும் நான் 1 இயருக்கு முன்னாடி எடுத்தேன். இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்களான்னு தெரில. 1 இயருக்கு முன்னாடி நான் Zomato ஓட்டிகிட்டே இருக்கும்போது ஸ்விக்கியும் பார்ட் டைமில் பண்ணலாம், Zomato வராத போது ஸ்விக்கி எடுக்கலாம், எதுக்கு அந்த டைம் வேஸ்ட் பண்ணணும்னு எடுக்கும்போது எனக்கு வெறும் லொக்கேஷன் மட்டும் தான் காட்டுதே தவிர காண்டாக்ட் பர்சன். இப்போ கேட்கும்போது எல்லாரும் சொல்கிறாங்க ஸ்விக்கியில் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் வராது, ரெஸ்டாரண்ட்டோட காண்டாக்ட் நம்பர் வராதுன்றாங்க. அப்போ நான் எப்படி பார்சல் எடுப்பேன்? ஓகே. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் Zomatoலே கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். ஓகே. அங்க போய் நீங்க கால் பண்ணுவீங்க. உங்க ஃபுட் வெளிய வந்து food கொடுப்பாங்க. நீங்க இங்க எடுத்துட்டு இருந்து வந்து எடுத்துட்டு போய் அங்க கொடுப்பீங்க. ஆமாம். ஓகே. ஸ்விக்கி வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே. பக்கத்தில் போடுவாங்க. அது Zomato அப்படின்னா லாங் அடிப்பாங்க. ஸோ என்ன இப்படிலாம் ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா Zomato வந்து 12 கிலோமீட்டரு 8 கிலோமீட்டர் அடிப்பாங்க. அவங்க திரும்பி ஜோனுக்குள்ள வர மூலியமாக அவங்க டார்கெட் முடிக்க முடியாது. ஓகே. ஆனால் ஸ்விக்கி அப்படி கிடையாது. பக்கத்தில் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இது மாதிரி போடுவாங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால. ஓகே.